அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து பிரண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரண்டை வந்து அவ்வளோ நன்மை இருக்குது. இதில் இழப்பு, ஆஸ்துமா, மூட்டு வலி, கைகால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த பிரண்டை ஒரு கட்டு வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், சின்ன வெங்காயம் நல்லா அவ்வளோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடு. இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சட்டி காஞ்சிடுச்சு. இதில் வந்து வெந்தயம், ஜீரகம் தாளிப்புக்கு. அந்த வெங்காயத்தை பார்த்து இதில் வந்து நரம்பு இருக்கும். நல்லா 4 பக்கத்து நரம்பெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா தான் நல்லது. நல்லா வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் தக்காளியை போட்டுருவோம். தக்காளி மட்டும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். புளி வந்து அரை எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். கழனி தண்ணி இருந்தால் அதில் கரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதில் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச பொடி 3 ஸ்பூனு. தேங்காயெல்லாம் ஊற்ற மாட்டேன். நல்லா கொதி வரட்டும். அதில் கொஞ்சம் போல் மண்டை வெல்லம் லைட்டாக. உப்பு போட்டதே சரியாக இருக்குது, அதனால் நான் உப்பு போடலை. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.